எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 18 நாளா நம்முடைய மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. மொத்தமா பார்க்கையில 700 பாயிண்ட் சமீபத்துல இறங்கியிருக்கு. கொஞ்சம் கூட ஒரு பவுன்ஸ் இல்ல. அட ஒரு 200, 300 பாயிண்டாவது ஏறி இருந்தா கூட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஆனா கண்டினியூஸா 700 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி இறங்கியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஈரான் யுஎஸ் வார்ல எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான். இந்த நேரத்துல யாருக்குமே டயர்ட் ஆகலையா அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்களேன். ஏன் டயர்ட் இல்ல? 18 நாளா கீழே இறங்கிட்டே இருந்தா ஏகப்பட்ட பேர்த்துக்கு டயர்டா தான் இருக்கும். அதுலதான் ஒரு நண்பர் சொல்றாரு, தியாகு சகுனமே சரியில்லை, நான் அப்புறம் பாத்துக்கிறேன், ட்ரம்ப் அவர்களுடைய பதவிக்காலம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் போட்ட பணம் அப்படியே கிடக்கட்டும், எதா இருந்தாலும் நான் அப்புறம் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஏன் அப்படின்னா தொடர்ந்து குளோபல் ஆயில் பிரைசஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு, நம்மளுடைய மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படின்றது ஒரு காரணம். ஆனா இந்த நேரத்திலையும் பணம் அதிகமாக வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. இருக்கிற பணத்தை கொண்டு போய் எந்த ஷேரை வாங்குறது அப்படின்னு பாவம் திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா முக்கியமான பங்குகள் பலதும் மேலே போயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர், அதெல்லாம் சமீபத்தில் இது எப்படி போர் அடிக்கும், நிறைய பேர்த்துக்கு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தா அது ஒரு 30% கிராஷ் ஆகி கீழே விழுகிறான். அப்புறம் ஒரு 20-25% ஏறான், அப்புறம் மறுபடியும் ஒரு 20% விழுகிறான், அப்புறம் ஒரு 30% திடீர்னு ரேலி கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டியான ஸ்டாக் இருக்கும் பொழுது நம்மளுக்கு யாருக்குமே டயர்ட் என்பதே ஆகாது, போர் என்பது அடிக்காது. அதே மாதிரி சமீபத்தில் எல்ஐசி அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி எடுத்து பார்த்தா அதுவும் சாதாரணமா இல்லை. அதுவும் 20% எல்லாம் அசால்ட்டா இறங்கி ஏறி கொண்டிருக்கிறது. கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த எல்ஐசியை எந்த பக்கம் போக போறான் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த செக்டர்ல சோலார் செக்டர் ஒன்று தான். அதில் இந்த வாரி எனர்ஜிஸ்மே இறங்கி ஏறி ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருந்த பங்கு தான். சமீபத்தில் இந்த பங்கு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த பங்கு ஏதோ ஒரு காரணத்தினால தற்போது 1 இயர் லோ அப்படின்ற பிரைஸ்ல விழுந்திருக்கு. மறுபடியும் இங்கிருந்து தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போகிறதா அல்லது இங்கிருந்து இன்னும் பெரிய அளவுல கீழே இறங்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போதைய மார்க்கெட்ல யாருக்கு ரொம்ப சோர்வா ஒரு மாதிரி போர் அடிக்குன்னா, இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் லாக் ஆகி கிடக்குது, இனி அது எப்போ மேலே வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இப்போதைக்கு மார்க்கெட்டினுடைய சூழ்நிலை சரியில்லை. அதுவே இந்த மாதிரி ஏறி இறங்கக்கூடிய போன வாரம் ஒரு பிரைஸ் பார்த்துட்டு இருந்தேன் தம்பி, இப்போ போய் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 20% கீழே விழுந்து கிடக்குது அல்லது 20% மேலே ஏறி கிடக்குது அப்படின்றவங்களுக்கு மார்க்கெட் இன்னும் சுவாரஸ்யமா தான் இருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல காத்திருக்கிறவங்களுடைய லாபம் மிகப்பெரியது அப்படின்ற மாதிரி அவர் 2016 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது போட்டிருக்காரு. ஒரு 10 வருஷமா பணம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 2016 இருந்து 2026க்குள்ள 1.5 லட்சம் ரூபாய் லாபத்தை புக் பண்ணி வெளியும் எடுத்துட்டாரு. அது போக இப்ப போய் கணக்கெடுத்து பார்த்தா இன்னும் ஒரு 2.25 லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்கி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் இருக்கு. ஸோ வெயிட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கெட்டிங் பெட்டர் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி இவருடைய கருத்து. அதுதாங்க எங்களால முடியறது இல்ல. ஒரு தோசை சுடுறது கூட மொத்தமா 4 தோசையை சுட்டு வச்சிரு, அப்புறமா நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஒரு முடிவை சொல்லுங்க, எங்களுக்கு அடுத்த பஞ்சாயத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபேமஸான பங்கு இந்த ஜிஐசிஆர்இ அப்படின்றது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு. அதுவும் ஒரு ஃபேமஸான பங்கு தான். பட் இந்த பங்கு சமீபத்தில் ஒரு வருடமாகவே அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது ஒரு 10-20% ஏறுவதும் இறங்குவதுமாகவே ஒரே இடத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் இந்த பங்கு இந்த வருஷத்துல ஆல்மோஸ்ட் தன்னுடைய லோல இருந்து 20% சம்பாரிச்சு கொடுத்த அதே இடத்துக்கு மறுபடியும் தற்போது விழுந்திருக்கு. அடுத்து இந்த பங்கு தன்னுடைய மூவ்மெண்ட்டை மேலே வைக்குமா கீழே வைக்குமா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்காக வெயிட்டிங்ல இருக்கும். அதே மாதிரி இந்த என்ஹெச்பிசி அப்படின்ற பங்குமே அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 20%க்குள்ளேயே மேலே ஏறுவதும் இறங்குவதுமாகவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்ஹெச்பிசி அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் அது எங்கிருந்து ஓரளவுக்கு ஒரு 20% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்திருந்ததோ அதே இடத்துக்கு தற்போது லேசாக சரிவடைந்து வந்துள்ளது. ஸோ சமீபத்தில் வால்டிலிட்டி காமிச்ச பங்குகள் சிலது தற்போது லோ பிரைஸ் பக்கத்தில் கீழே விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தியில் இந்த ஃபேமஸ் பங்குகள் ஜிஐசிஆர்இ அப்படின்றது என்ஹெச்பிசியும் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிரிகால் லிமிடெட், அப்கான்ஸ் போன்ற பங்குகள், அதாவது சில பங்குகள்லாம் மேலே ஏறான்னு வச்சுங்களேன், அது ஃபேக் பிரேக் அவுட்டாக மேலே தொட்டுட்டு கீழே விழுகிறோன்னு இருக்கான்.
அல்லது பழைய ஹையை தாண்டி நல்ல அளவுல மேல போய் லாபம் தரக்கூடிய பங்குகளும் இருக்கு. ஸோ இந்த பிரிக்கால் லிமிடெட் அப்படின்ற பங்கெல்லாம் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடுறதுக்கே கிட்டத்தட்ட 20% என்பது ஏறி இருக்கணும். அதுக்கப்புறமும் மறுபடியும் தொடர்ந்து 650 ரூபா ரேஞ்சில இருந்து இப்ப 800 ரூபா பக்கத்துல வந்திருக்குன்னா உண்மையிலேயே இதுக்கு பேர் தான் பவர்ஃபுல் பிரேக் அவுட் அப்படின்றது. ஆனா இதே ஷேர் இதுக்கு முன்னாடி பல முறை கவுத்து விட்டுருக்கா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடந்த 2025ல இதே மாதிரிதான் ஒரு முறை இந்த பங்கு வந்து தன்னுடைய பழைய ஹையை தாண்டி பெரிய அளவுல மேல ஏறல. அப்புறம் மறுபடி கீழே வந்து பல பேர் தன்னுடைய ஸ்டாப் லாஸை போட்டு தள்ளிவிட்டது. ஆனா இந்த வருஷம் ஒரு முறை கிராஸ் ஆனவன் கீழே உழுகவே இல்லை, கிளியரா பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் மேல போய்விட்டது. ஆக மொத்தம் பெரும்பாலான ஷேர்கள் கீழே விழுந்துட்டு தான் மறுபடியும் ஒரு ரேலி கொடுக்குறாங்க நண்பர்களே. ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரிக்காலுமே கீழே இறங்கிட்டு தான் தற்போது பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு ரேலி. ஒரு வருஷ பீரியடுக்கு கணக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், போன வருஷனுடைய லோக்கு இப்பவும் கணக்கு பார்த்தோம்னா 110% போட்ட பணம் கிட்டத்தட்ட டபுள் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அது மாதிரி எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்து கிடந்து ஏதாவது ஒரு டைம்ல மேல வர்றான். எப்ப எப்படி மேல வர்றான் அப்படின்றதான் தெரியல. இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற பங்குமே தற்போது 52% இறங்கி கீழே கிடக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அதே மாதிரி போன குவார்டர்ல ஒரு லாஸ் மேக்கிங்கா இருந்தது. இப்ப ஜூன் குவார்டர்ல எடுத்து பார்க்கும்போது 30 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் 100 கோடி எல்லாம் அசால்ட்டா லாபம் விட்ட கம்பெனி தான். தற்போது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா ஒரு 30 கோடி. அப்ப அடுத்த குவார்டர்லில நீங்க ஒரு 70-80 தாண்டிட்டீங்கன்னா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க யோசிப்பாங்க. ஸோ தற்போதைக்கு இந்த ஆப்கான் இன்ஃப்ரா அப்படின்ற பங்குல லோ ரேஞ்சில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில அக்குமுலேஷன் என்பது சமீபத்தில் நடந்திருக்கு. ஏதோ ஒரு குரூப் பெருசா வாங்கியிருக்காங்க, இன்னொரு குரூப் வித்திருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இந்த ஷேருக்கு நீ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். எப்படி இந்த பிரிக்கால் மாதிரி இந்த ஆப்கான் சென்ட்ரா என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய பழைய கையை தாண்டி போவானா இல்லையா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சார் நீங்க இப்ப மேல வந்தீங்க, நாங்க கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த எஸ்பிஐ கார்டு அப்படின்ற பங்கு சமீபத்தில் இறங்கி கிடந்த பங்கு தான். இதுக்கு முன்னாடி ஒரு முறை தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 25% கீழே இறங்கிட்டு ஒரு சிறிய அளவுல ஏற்றம் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 25% கீழே இறங்கிய பங்கு தான். இப்ப மறுபடியும் தற்போதைய தேதியில பார்க்கும்போது கீழே இறங்கியிருக்கு. ஆனா 10 நாள் முன்னாடி வரைக்கும் மேல் நோக்கி ஏறி, அதாவது 24% சீப்பா இருந்துட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து மறுபடியும் ஒரு 18% ஏறி விட்டுத்தான் தற்போது கீழே விழுந்திருக்கிறது. ஆனா எப்படி பார்த்தாலுமே இந்த பங்கு இன்னுமே தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடல. பழைய ஹையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 1150 ரூபாயில் இருக்கு. என்னைக்கு இந்த ஷேர் லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ கார்டு என்னைக்கு தன்னுடைய பழைய ஹையை தொட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது கடந்த 4 வருஷமா முடியல. ஒவ்வொரு முறையும் மேல வரும் பொழுது அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆன மாதிரி ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்துருச்சு. அதான் நண்பர்களே, ஒரு 1000 ஷேர் இருந்தா ஒரு 10-20 பேர் தான் சக்சஸ்ஃபுல்லா பிரேக் அவுட் ஆகி அப்ளை கூட பிரிக்கால்னு ஒரு ஷேர் பார்த்தோம். அவனே ஒரு வருஷம் வந்து ஃபெயிலியர் ஆகி கீழே வந்தவன் தான். அது மாதிரி எத்தனையோ பேர் வந்து லோ பிரைஸ்ல இருந்து மேல வர முயற்சி செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ஆக மொத்தம் எல்லா பங்குகளையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, லோ பிரைஸ்ல இருந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் அல்லது அதனுடைய ப்ரீவியஸ் ஹை பக்கத்திலேயே வர்றானுங்க. ஸோ இந்த இடத்துல தான் 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ்னுடைய மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது போன்ற ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் விட்டு வெளியிருக்கும் பொழுது, அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மேல் நோக்கி வரும் பொழுதோ அதுக்கு பேர் மீன் ரிவர்சன் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. அதாவது ஒரு நியாயமான விலையிலிருந்து கீழே போய் விழுகும் பொழுது மறுபடியும் அந்த நியாயமான விலைக்கு பக்கத்தில் வருவான், அல்லது ரொம்பவுமே ஓவரா மேலே போயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதனுடைய ஆவரேஜ் பிரைஸ் பக்கத்தில் கீழே விழுகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ இது மாதிரி தான் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் தற்போது கீழிருந்து மேலே வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை நெருக்கி ஒரு முறையாவது தொட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, மீன் ரிவர்சன் அப்படின்ற ஒரு காரணத்தினால மேல் நோக்கி வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான் இது. அதே மாதிரி இந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற ஒரு ஷேரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 24% பக்கம் கீழே விழுந்துட்டு மேலே ஏறி இருந்தது. சமீபத்தில் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு 17% என்பது சீப்பாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது என்பது இந்த இரண்டு பங்குகளிலும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. எப்ப பார்த்தாலும் ராங்காவே பேசிக்கிட்டு இருக்க, மனுஷனுக்கு எல்லாமே தேவைதான் அப்படின்ற மாதிரி இந்த குளோபஸ் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இது லிக்கர் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனா இந்த கம்பெனி இப்பவும் லாபத்தில் தான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது.
இப்போ 26 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜூன் குவார்ட்டர்ல ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இவங்க ஒரே மாதிரி நிலையான லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஷேர்னுடைய விலையும் ஒரு குறிப்பிட்ட லோ போறதும் மறுபடியும் ஹை வரதுமாகவே சமீபத்திய 3 வருடமாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் இது 2022களில் என்ன விலை இருந்ததோ அதே விலை பக்கத்தில் வந்து கீழே விழுந்திருக்கான். இவனுடைய பழைய ஹை எல்லாம் 1300 அப்படின்ற ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த பங்கு தன்னுடைய சப்போர்ட்டிலிருந்து இன்னும் கீழே போய் விழுகுமா அல்லது தன்னுடைய பழைய ரேட்டுக்கு திரும்பி வருமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இதைத்தான் ஒரு நண்பர் அன்னைக்கே சொல்றாரு, சும்மா இந்த மாதிரி கீழே இறங்குறதும் மேலே ஏறதும் சும்மா சாதாரணமாக நடந்துருமா? இதுக்கு முன்னாடியே இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாசம் அப்படின்ற மாதிரிலாம் டைம் எடுத்திருக்கான். நம்மளுக்கு இதுவே ரொம்ப பெரிய, இது நடக்குமா நடக்காதா என்பதே ஒரு கேள்விக்குறி. அப்படியே நடந்தாலும் இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுவும் ஒரு நண்பர் சொல்றாரு பாத்தீங்களா, 10 வருஷமா அவர் போட்டது என்னமோ 1 லட்சம் ரூபா தான், ஆனா அவர் 4 லட்சம் ரூபா மொத்தமா பணம் பண்ணியிருக்காரு. அது யாருனால பண்ண முடிஞ்சுதா? ஸோ இப்போதைக்கு நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டு இருந்தாலும் நல்ல விலை குறைந்துள்ள பங்குகளில் வாய்ப்பு என்பது இருக்கு. அதே மாதிரி விலை அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளில் லாபத்தை புக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ரொம்ப குறைவான பங்குகள் அப்படின்றதான் முக்கியமான ஒரு செய்தி. முக்கியமான பங்குகள் முக்கியமான இடத்துல இருக்கா, ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி பிக்கப் ஆக மாட்டேங்கிறானே அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரேடர்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க என்ட்ரு ஆகுறாங்க, அவங்க கணக்கு போட்ட மாதிரி மேலே ஏறினாதான் அவங்களுக்கு பணம், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சமீபத்தில் பெரிய பங்குகள் சப்போர்ட்டில் வந்து விழுந்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அதனுடைய மந்த்லி சப்போர்ட் லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இனி இது எப்போதான் பிக்கப் ஆகும், மறுபடி தன்னுடைய பழைய ஹையை தாண்டி ஒரு 5000 தாண்டும் அப்படின்னு எத்தனையோ பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஏறல. ஸோ அது ஒரு ப்ரெஷர் லெவல் தான். அது கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல வந்து உட்காந்துட்டாவே அது ஒரு ப்ரெஷர் லெவல். எந்த பக்கம் ஃபேவரான இடத்துக்கு போயிட்டா ஜாலி பணம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஆப்போசிட்ல போயிட்டான்னா அப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் தற்போது இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்குமே மிக அற்புதமான ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போனவன் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கிருந்து அது சப்போர்ட் எடுத்து மேலே வருமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, கடைசியாக 2 ஷேர்கள் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது ஏதாவது ஷேர்ஸ் மேலே போயிட்டான் அப்படின்னா அந்த நியூஸை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு. ஆனால் அவன் ஒரு வேளை கீழே இறங்கிட்டான்னு வச்சிங்களேன், ஏண்டா ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் போனால் அந்த பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல இந்த பிரச்சனை, படிக்க போனால் அது ஒரு பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நீ ஸ்டாப்லாஸ் வேற வந்து வாங்கிட்டியா, சப்போர்ட் எடுக்கலையா நீயே அப்படின்ற மாதிரி செய்தி வாசிக்கும் பொழுது அது ஒரு விதமாக இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் தான் மிக அற்புதமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை ரொம்ப நாள் கழிச்சு தாண்டுனான். அப்புறம் என்னடா மறுபடியும் சப்போர்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மேஜிக் மாதிரி யாருனாலுமே அப்சர்வ் பண்ண முடியாது, விட்னஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். 50% தன்னுடைய லோல இருந்து ஏறி இருக்கிறது இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஷேர். தற்போது கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கும் பொழுது டாடா குரூப்லயும் நியூஸ் என்பது போய்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ட்ரிகர் கடிச்சு கீழே உழுகிறதுக்கு பொதுவாக மேலே போயிட்டீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குரூப் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. இது போக இந்த ஐடிபிஐ அப்படின்ற பங்குமே சமீபத்தில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவனுடைய பழைய ஹையும் சரி பழைய லோவும் சரி ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அப்போ இந்த ஐடிபிஐ அப்படின்ற பங்கும் அடுத்ததாக என்ன செய்யும்? அதாவது நண்பர்களே, சமீபத்தில் நிஃப்டியே ஏற மாட்டேங்குது. 18 நாட்களாக தொடர்ந்து இறங்கு முகமாகவே இருக்கு. ஒரு 700-800 பாயிண்ட் கும்பா மேலிருந்து தன்னுடைய உச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் தொடர் இறக்கம். ஒரு சின்ன அளவுலயாவது அது சப்போர்ட் எடுத்து ஒரு 300 பாயிண்ட் அல்லது முழுமைக்கும் 700 பாயிண்ட் கூட ரெக்கவரி ஆனால் பரவாயில்ல. கொஞ்சம் கூட ஒரு நல்லெண்ணமே இல்லாம தொடர்ந்து அது இறங்கிட்டே இருக்கு. அதில் தான் ஒரு நண்பர் இதனால பல இடங்கள்ல கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஒரு நண்பர் போய் எங்கேயோ கமெண்ட் பார்த்துருப்பார் போல, இந்த பிப்ரவரி மாசத்துல ஒரு முறை கிராஷ் ஆன மாதிரி எங்காவது ஒரு 2000-3000 பாயிண்ட்டுக்கு இது நிஃப்டி கும்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி பாவம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் போட்டிருக்கிற கமெண்ட்டை பார்க்கும் பொழுது, அதாவது நண்பர்களே, இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்து ட்ரேடர்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, உன்னால 200 பாயிண்டாவது திரும்பி ஏற முடியுமா, 200 பாயிண்ட்டுக்கு எத்தனை சைபர்னாவது தெரியுமா, ஏன்னா தொடர்ந்து 18 நாளா இந்த நிஃப்டி இறங்கிட்டு இருக்கு.
இதை பார்க்கும்போது பல பேர்த்தினுடைய மனசுல எங்கெங்கயோ போய் பல இடங்கள்ல படிக்கிறாங்க. அப்ப படிக்கும்போது எல்லாருமே ஒருவேளை பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை பிப்ரவரி மாசம் மார்ச்ல இறங்கின மாதிரி ஒரு 2000 3000 பாயிண்ட்டுக்கு இது நிஃப்டி இறங்கிருமா அப்படின்ட்டு. ஸோ எல்லாருத்து மனசுலயுமே இப்போ என்ன இருக்குன்னா, உன்னால ஒரு 200 பாயிண்டாவது ஏற முடியுமா நிஃப்டி அப்படின்ற ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.